ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி பீட்ரூட்டை வச்சு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஆமாங்க, பீட்ரூட் சுதி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு இது மூணையும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஷேப் இந்த மாதிரி இருக்கணும். இப்படி கட் பண்ணால் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு பொரிய விடலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சோம்பு பொரிஞ்சதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாவையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். இது கூட 5 பல் பூண்டை தட்டிட்டு சேர்க்கலாம். கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்தா தான் பூண்டோட ஃப்ளேவர் நமக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். ஒன்றே போதும். இது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கினதும் நம்ம காய்களை ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய பீட்ரூட், 2 கேரட், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெயிலேயே இதை நம்ம வதக்கணும். எல்லாத்தையும் வதக்கிட்டு காய் வேகிறதுக்காக மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், காய் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்காக 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம காயை எண்ணெயிலேயே வதக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா காயை சுருள வதக்கி எடுத்துக்கணும். பீட்ரூட்டில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம இதை அடிக்கடி கொடுக்கணும். உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பீட்ரூட்டில் இரும்பு சத்து, அதே மாதிரி விட்டமின் B1 இது மாதிரி ஏராளமான சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது எல்லாம் தான் நமக்கு இரத்த உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதனால் நம்ம வாரத்துக்கு 2 தடவை இல்லைன்னா 3 தடவை பீட்ரூட் எடுத்துக்கணுன்னா ரொம்ப நல்லது. இப்போது காய் நமக்கு நல்லா வேகணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக விட்டுடலாம். அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கு இடையில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், கொஞ்சமாக கசகசா, 3 முந்திரி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வதங்கிட்டுருக்க காயில் சேர்த்துடலாம். நம்ம போட்ட மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காவை நம்ம சேர்க்கணும். பாருங்கள், தேங்காவை சேர்த்ததும் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பீட்ரூட் சுதி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.